இந்த கப்பில் காட்டுறது மிளகு ஜீரகம். மிளகு ஜீரகத்தை நல்லா வறுத்துட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கிற கப்பில் வந்து ஓமத்தை நல்லா வறுத்து அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகு ஜீரகம் நைஸாக இருக்கிற பொடியை வந்து ஒரு பாட்டிலில் எடுத்துக்கோங்க. பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் கண்டெய்னர் வேண்டாம். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தேன் போட்டு நல்லா ஒரு லேகியம் ஃபார்முக்கு நல்லா நீங்களே கலந்து வச்சுருங்க. அப்படியே அந்த பாட்டிலில் நீங்கள் வச்சிடலாம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தொண்டையில் ப்ராப்ளம் வரலாம், கரகரப்பு இருக்கும், சளி இருக்கும், இருமல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அந்த இருமலை போக்கணும்னா 1 ஹவருக்கு ஒரு தடவை கூட இந்த லேகியம் ஃபார்மில் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு சுண்டைக்காய் அளவு உருட்டிட்டு இந்த ஓம பொடியில் அப்படியே ஒரு சிட்டிகை அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துட்டு முழுங்கிட்டே வந்தீங்கன்னா அந்த இருமல் நல்லா கண்ட்ரோல் ஆகும். தொண்டையில் கட்டு இருந்தாலும் சரியாகும். ஓமத்தை ஏன் இதில் மிக்ஸ் பண்ணலைன்னா, சம்டைம்ஸ் சில பேருக்கு அது கசப்பு தட்டுறதுனால பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக தான் தனியாக வச்சிருக்கிறது. ஸோ இதை நிச்சயமாக செஞ்சு பாருங்க, நம்மளுக்கு இருக்கிற தொண்டை ப்ராப்ளம் எல்லாமே தீந்துரும்.